Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவன் சைக்கிள் திருடியதை ஒப்புக்கொண்டான். இவ்வாறாக ஒருவர் ஏதோ ஒரு செயலை செய்தது தொடர்பாக ஒப்புக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல் என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? admit to. admit to எனும் phrasal verb-ஐ பயன்படுத்தி subject plus admit to plus noun or verb ing used when someone confesses or acknowledges something usually wrong. ஏதாவது தப்பானது செய்தது அல்லது தவறானது செய்தது தொடர்பாக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது ஒப்புக்கொள்ளுதலை குறைக்கும். வேறங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் சைக்கிள் திருடியதை ஒப்புக்கொண்டான். He admitted to stealing the bike. He admitted to stealing the bike. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? He admitted to stealing the bike. அவள் பெற்றோர்களிடம் பொய் சொன்னதை ஏற்றுக்கொண்டாள். She admitted to lying to her parents. She admitted to lying to her parents. எல்லாரும் நமக்கு வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. She admitted to lying to her parents. அவர்கள் தேர்வில் ஏமாற்றியதை ஒப்புக்கொண்டார்கள். They admitted to cheating in the exam. They admitted to cheating in the exam. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They admitted to cheating in the exam. நான் தவறு செய்ததை ஏற்றுக்கொள்கிறேன். I admit to making a mistake. I admit to making a mistake. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I admit to making a mistake. எனது சகோதரி பதட்டமாக இருந்ததை ஏற்றுக்கொண்டாள். My sister admitted to feeling nervous. My sister admitted to feeling nervous. எல்லாரும் நமக்கு வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Well done. My sister admitted to feeling nervous. அவன் ஜன்னலை உடைத்ததை ஒப்புக்கொண்டான். Please try to comment your answer. Wonderful. அந்த ஊழியர் தகவலை வெளியிட்டதை ஏற்றுக்கொண்டார். Try to comment it now. Great. அவள் போலியான பெயரை பயன்படுத்தியதை ஏற்றுக்கொண்டாள். Please have it a try. Superb. அவர்கள் கார்களை சேதப்படுத்தியதை ஒப்புக்கொண்டார்கள். Comment it now. Splendid. You got it. அவள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். இவ்வாறாக யாரோ ஒருவர் ஏதாவது ஒரு இடத்தில் சேர்க்கப்படுதல், அனுமதிக்கப்படுதல் என்னும் அர்த்தத்தில் passive voice-இல் வாக்கியங்களை கூறுவதற்கு நாம் பயன்படுத்தும் phrasal verb என்ன? be
admitted to. Be admitted to. அதாவது இங்கே be என்னும் இடத்தில் present forமாக am, is or are என்பதோ past forமாக was or were என்பதோ பயன்படுத்தப்பட முடியும். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். ஆகவே was அல்லது were. இங்கு she என்பது third person singular subject, அதாவது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய். ஆகவே was. She was admitted to the hospital. She was admitted to the hospital. Again, she was admitted to the hospital. அவர் அவசர சிகிச்சை அறையில் சேர்க்கப்பட்டார். He was admitted to the emergency room. He was admitted to the emergency room. எங்களுக்கு சேர்ந்து சொல்லி பாருங்க. He was admitted to the emergency room. John கிளப்பில் சேர்க்கப்பட்டார். John was admitted to the club. John was admitted to the club. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. John was admitted to the club. அவள் மருத்துவ கல்லூரியில் சேர்த்து கொள்ளப்பட்டாள். She was admitted to the medical college. She was admitted to the medical college. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Well done. She was admitted to the medical college. உறுப்பினர்கள் மட்டும் அந்த நிகழ்வில் அனுமதிக்கப்படுகிறார்கள். Present tenseல சொல்றோம். ஆகவே உறுப்பினர்கள் மட்டும் only members, plural subject are. Only members are admitted to the event. Only members are admitted to the event. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Great. Only members are admitted to the event. அவன் கலை கல்லூரியில் சேர்க்கப்பட்டான். Please try to comment your answer. Wow. மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த பாடத்திற்கு சேர்க்கப்படுகிறார்கள். Try to comment your answer. Marvelous. சுற்றுலா பயணிகள் இந்த கோவிலில் மாலை 6 மணிக்கு பிறகு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். Please have it a try. Fantastic. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Admit to plus noun or verb ing என்பதையோ, admitted to plus place என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, or if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.